போன கேம் அப்போ நிறைய பேர் ரியல் மெட்ரிட்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, 5 கோல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சரிப்படி வாங்கினாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற மக்கள்லாம் இப்ப வந்து திருந்திட்டாங்க. திருந்தனால வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ரியல் மெட்ரிட் ஹோம், அதனால வந்து என்ன வேணாலும் நடந்தாலும் ஐ ஃபீல் ரியல் மெட்ரிட் வின் ஆர் டிரா. நீ சொன்னதுதான் கேம்ப் நூல வந்துட்டு அவங்க போட்டு மேட்ச் முடிச்சிடணும். நீ கேட்டனா அவங்க வந்து ஒரு 4 கோல்ஸ் 5 கோல்ஸ் லீட வச்சுட்டு முடிச்சிடணும். அவங்க வந்து யோசிக்க கூடாது கம்பேக் பத்திலாம் அங்க. அதனால வந்துட்டு ஒரு 1-0 2-0 பத்தாது, ஒரு 4-0 அட்லீஸ்ட் 3 to 4 கோல்ஸ் டிஃபரன்ஸ்ல அவங்க லீட் வச்சிருந்தாங்கன்னா இந்த டை 100% ஓவர். 5 6 7 அப்படிங்கறதா இந்த கேம். ஏன்னா போன தடவை 8 சொல்றேன்டா, லிவர்பூல் 6-0 ஃபர்ஸ்ட் லெக்ல ஒரு 3-0 ஜெயிப்பீங்க. வாங்குவோம்னு சொல்லு. அந்த மாதிரி சொல்லு. நான் ஆமா தைரியமா சொல்றேன்டா. ஐ ஃபீல் லிவர்பூல் வந்து ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் சாலாக்காக வந்துட்டு இந்த ஃபிக்சர்ல நல்லா ஆடணும்னு சொல்லி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வாரம் வந்து ஃபைனலி தி பிகெஸ்ட் கேம்ஸ் இந்த சீசனோட பிகெஸ்ட் கேம்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆகுது. தி சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ் மறுபடியும் வந்துருச்சு. அதனால வந்து ஒரு சூப்பரான வாரமா இருக்க போகுது. ஏன்னா எல்லா மேட்சுமே பெரிய மேட்ச். அதுல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் போரிங்கா இருக்கும். அதை நானே தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். அதனால வந்து உங்க இஷ்டம், வேணும்னா அந்த மேட்சை பாருங்க, மத்த மேட்சை பார்த்து மனசு தேத்திக்கோங்க. ஏன்னா இந்த டீம் வந்து அடிமேல அடின்னு 2 வாரத்துல போட்டு செஞ்சுட்டானுங்க. அதனால எனக்கெல்லாம் முடியலடா, இது மேல ரத்தம் தான் வரல கண்டுருது. அதனால அவங்கள பத்தி பேசுறதை விட்டு உங்களை பத்தி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு தோணும். அதனால வந்துட்டு நான் லிவர்பூலை பத்தியே பேசலாம்னு இருக்கேன் இந்த எபிசோட் ஃபுல்லா. என்ன சொல்றேன்? எங்களுது அதே மிதிதான். உங்களுக்கு 2 மேட்சா தான் வாங்கியிருக்கீங்க, நாங்க 15 மேட்சா வாங்கிட்டு இருக்கோம். எங்களுதுல ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு டம்மி மேட்ச் தான். மீதி 2 காம்படிஷன் புஷ் ஆயிடுச்சுடா. எப்படிடா என்ன நீங்க குவாட்ரப்னு ஆரம்பிச்சீங்களா? எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம்னா. ஏன்டா நீ 2 மேட்ச் தான்டா நீ கவலையில உட்காந்துருக்கேன். நான் சீசன் ஃபுல்லா கவலையில இருக்கேன். என் நிலைமையெல்லாம் நினைச்சு பாரு, புரியுதா? மேட்சுக்கு ஃபுட்பாலே கேவலமா இருக்கு. ரிசல்ட்டே அடுத்தது ஃபுட்பாலே கேவலமா இருக்கு எங்களுதெல்லாம். உனக்காச்சும் ரிசல்ட் தான் வரல, எங்களுக்கு என்ன பண்றோன்னே எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி மோசமான நிலைமையில நாங்க போயிட்டு இருக்கோம். வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கீங்க சார்? நம்ம வண்டியில தான் போயிட்டு இருக்கோம். இது வண்டியா சார்? இல்ல இதுதான் உங்க வண்டியான்னு கேட்டேன். ஆமா சார், உங்க பட் அதுக்கு முன்னாடி வந்து மீதி 2 மேட்ச் செம்ம மேட்சா இருக்குது. அதுக்கு மறக்காம வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹைப் இது எல்லாமே வந்து ஃபுட்பால் பேச்சுக்கு பண்ணுங்க. வெல்கம் பேக் டு சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால், ட்ரூ ஃபுட்பால் அப்படின்னு வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன். இதுதான் ஓஜி ஃபுட்பால். இந்த சீசனுக்கு வந்துட்டு இதுதான் வந்து நல்லா கலகலன்னு போயிட்டு இருக்க ஒரே இதுன்னு பார்த்தா சாம்பியன்ஸ் லீக் மட்டும்தான். பட் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு பயங்கரமான கேம், ரியல் மெட்ரிட் வர்சஸ் பயர்ன் மியூனிக் அப்படிங்கிற கேமை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணா எப்படி எக்ஸைட்டடா இருக்கா இந்த கேமுக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் தான் இருக்கும்டா. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ரியல் மேட்ரிட் போட்டு மேன் சிட்டியை துவச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ஸ்டேஜுக்கு. பயர்ன் மியூனிக் அந்த அதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் இன் யூரோப்லயே ஆடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சீசனா போயிட்டு இருக்குது. அவங்க செம்ம ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அண்ட் த பேட்டில் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் சொல்லலாம் உண்மையிலே சொல்ல போனோம்னா. ஏன்னா வந்து இந்த பக்கம் ஒரு எம்பாப்பே வந்து யூசிஎல் ரெக்கார்டு கிரியேட் பண்றாருன்னா, அந்த அவர் வந்துட்டு யூரோப் ரெக்கார்டு பிரேக் பண்ணுவோம், இல்ல புண்டஸ்லீகா ரெக்கார்டு பிரேக் பண்ணுவோம், நாங்க கேர் தவிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அட்டாக்கிங் ஃபெஸ்டா இருக்க போகுது. ஸோ ஐ ஃபீல் டூ எப்படி சொல்லலாமா, 2 நியூ மேனேஜர்ஸ், 2 யங் மேனேஜர்ஸ் வந்துட்டு ஒரு டாக்டிக்கல் பேட்டில் இறங்க போறாங்கன்னு சொல்லலாமா? இல்லைன்னா பயர்ன் மியூனிக் பக்கம் மட்டும்தான் டாக்டிக்ஸ் இருக்கும், இங்க வெறும் வைப்ஸ்ல தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாமா? அது காலகாலமா மெட்ரிடோட விஷயமே அதான்டா. நீ வந்து பெரிய லெவல்ல உட்காந்து அந்த டிஃபெண்டர் இதை பண்ணணும், இந்த மிட்ஃபீல்டர் இதை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் மெட்ரிட்ல இருந்ததே கிடையாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அட்டாக் பண்றவன் என்ன பண்ற, அட்டாக் பண்றியா ஒழுங்கா பண்ணு. மிட்ஃபீல்ட் என்ன பண்ற, மிட்ஃபீல்ட் வேலையை சைட் வைஸ் பண்றியா பண்ணு. டிஃபெண்டர்ஸ் ஒழுங்கா பண்றீங்களா பண்ணு. சும்மா இந்த அங்க ஒரு 10 பேர் போய் நின்றுட்டு 4-4-2 4-5-1-3-4 அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு மேட்சை ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதனால நீ புது மேனேஜர்னு சொல்ற. காம்பனி இஸ் ஆல்ரெடி a Bundesliga winner. காம்பனி இஸ் நாட் a நியூ மேனேஜர். ஓகேவா? அவனுக்கு இது வந்து செகண்ட் சீசன் தானே? நான் தப்பா சொல்றேன்? கரெக்ட் தானே? காம்பனி செகண்ட் சீசன் தானே இது? ஆர்பலோவா தான் இப்ப ரொம்ப புதுசு. அவன் தான் புது மேனேஜர். நம்ம கம்பெனி எல்லாம் வந்து புது மேனேஜர் கேட்டகரியில சேர்த்தக்கூடாது. he is already one things, he is much more experienced. போன வருஷம் ஏதோ அப்படி இப்படின்னு வந்து மாட்டிருச்சு, அதனால வந்து போயிடுச்சு. பட் ஆனா இந்த கேம் லாஸ்ட் டைம் தீஸ் டூ சைட்ஸ் ஃபேஸ்ட் ஞாபகம் இருக்கா? 82nd மினிட்டோ 85th மினிட் வரைக்குமே ரியல் மெட்ரிட் வர் ஐயோ போச்சுடா இந்த மேட்ச். கரெக்ட், அதே கேம் நேரா மறுபடியும் ஃப்ரீ ஏஜென்ட்டா வந்துட்டா. நம்ம எல்லாரும் ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ்லாம் வந்து வா 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 தல ஏன் டீம் வா மறுபடியும் அப்படின்றான்.
அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படியா? ஏன்னா போன தடவை அழகா நேரா வந்த பால நாயர் கலக்கு காவா விட்டு மறுபடியும் நேரா ஒசலேக்கு போய் மேட்சை முடிச்சு அப்புறம் வின்னர் கோலையும் போட்டுட்டு அந்த மேட்ச் அப்படியே மாத்தி விட்டான் 10 நிமிஷத்துல. ஸோ இந்த கேம் நீ எடுத்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து கேன் ஆடல. ஸோ அதனால கேன் ஃபிட்டா இருப்பானா இல்லையா அப்படிங்கறது ஒரு கேள்வி வந்து Yes, போகும்போது புரியுது. நீ ரெண்டு சைடும் கேட்ட. ஒன்னு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்ல ரெண்டுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் நியூ மேனேஜர்ஸான்ட்டு. எடுத்து பாரு, இந்த வந்து பயன் ஆல்ரெடி லீடிங் பை 9 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். இங்க வந்து ரியல் மேட்ரிட் ஆர் ட்ரெய்லிங் பை 7 பாயிண்ட்ஸ். ம். ஓகேவா? இப்ப எஃபெக்டிவ்லி ரியல் மேட்ரிடுக்கு லாலிகா முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுல அப்படின்ற ஒண்ணு இல்ல. ரியல் டேய், மேட்ரிட் ஃபேன்ஸ் என்ன இதுக்கு மேல நினைக்கிறீங்க? ஒண்ணுமே உண்மையாவேடா அவங்களுக்கு வந்து லீக்ல வந்து அவங்க இப்ப வந்து ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் நீ கேட்டீங்கன்னா இப்ப லீக் வேணுமா யூசிஎல் வேணுமானா ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸுக்கு எப்பவுமே யூசிஎல் வேணும். இப்ப ரீசெண்டா வந்து பயலோட இன்டர்வியூ பாத்தியான்னு தெரியல. அந்த இன்டர்வியூல பேல் கிளியரா சொல்லியிருப்பான். சீசன் ஸ்டார்ட் அப்போ வி டோன்ட் கேர் அபவுட் லாலிகா. எங்களுக்கு யூசிஎல் ஜெயிக்கணும். சீசனுக்கு சீசன் யூசிஎல் ஜெயிக்கணும். அதுதான் எங்க மைண்ட் செட்டு. அதுதான் எங்களுக்கு மேல இருக்கிற ப்ரெஷரு. எங்க மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். நீ யூசிஎல்ல நீ ஜெயிக்கிற. நீ லீக்ல எப்படி இருந்தாலும் அந்த லீகை வந்து 3 டீம் தான் ஜெயிக்க போகுதுடா. அந்த 3வது டீமே வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கிள்ல ஜெயிக்கும். எப்படி பார்த்தாலும் ரியல் மேட்ரிடா பார்சலோனா மட்டும் தான் இந்த லீகே. அதுல ஒன்னும் பெரிய லெவலில் மாற்றமே வரப்போறது கிடையாது. ஓகேவா? பட் யூசிஎல் தான் பிரைம். கரெக்டா? யூசிஎல் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து 7 பாயிண்ட் டவுன். இந்த வீக்கெண்ட் வந்து 2-1 தோத்தாங்க. எனக்கு யாரோட தோத்தாங்கன்னு தெரியல. கரெக்டா எக்ஸ்ட்ரா டைம் 90+5 மினிட்ல கோல் போட்டு ரியல் மேட்ரிட் தோத்தாச்சு. 7 பாயிண்ட்ஸ் டவுன். நீ ரியலிஸ்டிக்லி எடுத்து பார்த்தா உனக்கு என்ன தோணும்? சரி, எப்படி இருந்தாலும் இன்னொரு 6-7 கேம் தான் இருக்குது. பார்சலோனா அதுல ஒரு 4 கேம் ஜெயிச்சா கூட அவங்க டைட்டில் எப்படி இருந்தாலும் இட்ஸ் நியர்லி டன். பட் இப்ப நம்ம கையில என்ன இருக்கு? இந்த பக்கம் யூசிஎல் இருக்கு. பயன் என்ன பார்ப்பான்? லீக நான் ஏற்கனவே ஜெயிச்சுட்டேன்டா. அங்க நான் விளையாட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு வேணுங்கிறது யூசிஎல் தான். நானும் இங்க ஜெயிச்ச 5-6 வருஷம் ஆச்சு. எனக்கும் யூசிஎல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் ஃபுல் ஃபோக்கஸ். 2 டீமே ஃபுல் ஃபோக்கஸ் இதுல தான் இருக்கும். லீக் ஒன்று போயிருச்சு, இன்னொன்னு லீக் ஜெயிச்சாச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் வராங்க. Who do you think is coming in with better confidence into the game? கான்ஃபிடன்ஸ் சொல்லணும்னா டெஃபினட்டா நீ சொன்ன விஷயம்னால தான் அதனால தான் நானும் சொல்றேன். ஐ வுட் ஃபீல் பாயர்ன் மியூனிக்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து லீக்ல நீ சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஃப்ளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி இதுல வேற 10 கோல் மேல போட்டு அட்லாண்டாவை தாக்கிட்டு வந்திருக்கானுங்க. இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு ரியல் மேட்ரிட் 2-1 தோத்து போயிருக்காங்க இந்த லாஸ்ட் லீக் மேட்ச். ஸோ அஃப்கோர்ஸ் லைட்டா டிப் இருந்தாலும் அகெயின் சாம்பியன்ஸ் லீக் நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் ஒன் ஆஃப் நாக் அவுட் இல்ல ஒன் ஆஃப் கேம்ஸ் அதெல்லாம். அதனால உன் ப்ரீவியஸ் ஃபார்ம் அந்த கரண்ட் கேமுக்குமே சம்பந்தமே இருக்காது. நீ அன்னைக்கு உன் பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணனா நீ யாரா இருந்தாலும் வின் பண்ணலாம். ஸோ அதனால ப்ரீவியஸ் கேம்ஸை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ரியல் மேட்ரிடும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பாயனும் ஸ்ட்ராங். பட் கரண்ட் ஃபார்ம் வைஸ் பார்த்தோன்னா லைட்டா நம்ம வந்து பாயனுக்கு அட்வான்டேஜ் தரலாம். பட் எனக்கு அந்த ஃபார்ம்னு சொன்ன உடனே தான் இந்த 2 பிளேயர்ஸோட ஃபார்ம் ரொம்ப முக்கியமா இருக்கும். கண்டிப்பா அந்த எம்பாப்பே நான் கேன் சொல்லியிருந்தேன். எம்பாப்பே வந்து கரண்ட்லி டாப் ஸ்கோரர் இன் யூசிஎல் வித் 13 கோல்ஸ். இத்தனைக்கும் அவர் வந்து அந்த மேன் சிட்டி கேம்ஸ் மிஸ் பண்ணா இருந்தாலுமே ஸ்டில் த டாப் ஸ்கோரர் வித் 13 கோல்ஸ். அந்த சைட்ல நம்ம சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் நமக்கு வந்துட்டு இவரை பத்தி சொல்லலாம், கேன் ஹூஸ் பின் அமேசிங். அது இல்லாம இன்னொருத்தரை பின் பாயிண்ட் பண்ணணும்னா டெஃபினெட்லி அசிஸ்ட் கிங்னு சொல்லக்கூடிய நம்ம ஒலிசே. ஹஸ் 6 அசிஸ்ட். ஸோ அதனால வந்துட்டு அவர் தான் ஹையஸ்ட் அசிஸ்ட் இன் சாம்பியன்ஸ் லீக். ரெக்கார்ட் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. எம்பாப்பே ஆன் தி அதர் ஹேண்ட் வந்துட்டு ஸ்கோரிங் மட்டும் இல்ல, he has had the most attempts on target வேற. ஐ மீன் செகண்ட் மோஸ்ட் attempts on target. ஸோ வந்து பேசிக்லி he'll keep trying until கோல் போற வரைக்கும். இந்த ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா அட்டாக்கிங் வைஸ் 2 டீம் இதை பொறுத்து தானே டீம் கேமே இருக்க போகுது. நீ வந்து இந்த ட்ரியோ நம்மளோட டியாஸ் கேன் அண்ட் ஒலிசே காம்போவா இல்லைன்னா வினிசியஸ் அண்ட் எம்பாப்பே காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா ஆன் தட் டே, அதை பொறுத்து தான் கேமே இருக்க போகுது. ஸோ நீ இந்த அட்டாக் தான் மெயின்னு சொல்லுவியா இல்லைன்னா இங்க வந்து டிஃபென்ஸ் ஒரு பெரிய பார்ட்? ஏன்னா டிஃபென்சிவ்லி 2 டீமுமே ஓரளவுக்கு ஷேக்கின்னு தான் நம்மளுக்கு தெரியும். பாயனோட ஏர் பால்ஸ் வீக்னஸா இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு ரியல் மேட்ரிடோட ஜெனரல் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் லைன் அப் எப்பவுமே இருக்காது அவங்க டிஃபென்ஸ்ல. ஸோ அதனால அட்டாக்னு சொல்லுவியா இல்லை டிஃபென்ஸ் தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸா இருக்கணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு 2 கீ ஃபேக்டர்ஸ் இருக்குடா. ரியல் மேட்ரிட் வந்து ஹேவ் டு பிளே ட்ரெண்ட். ஓகே, ரிகார்ட்லெஸ் கார்வஹால் ஃபிட்டா இருக்கானா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் ஃபிட்டா இருந்தாலுமே தே ஹேவ் டு பிளே ட்ரெண்ட் பிகாஸ் இஸ் அ சீட் கோட். அந்த மாதிரி சீட் கோட் இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் ஹியூஜ்லி பெனிஃபிஷியல். ஏன்னா ரியல் மேட்ரிடோடைய பயனோடைய டிஃபென்ஸை வந்து பிரேக் பண்றதுக்கு. ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த வீக்கெண்ட் வந்து கேன் ஆடல, ஒலிசேவும் பெஞ்சில இருந்து தான் வந்தான்.
முக்கியமான ஃபேக்டர் அவங்களுக்கு பயனுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூசியாலா இஸ் பேக். இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸா அவன் வந்து சப்ஸ்டியூஷன் அப்பியரன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவானு தெரியல. எனக்கு சொன்ன மாதிரி டியாஸ் கேன் ஒலிசியா இருக்கும்போது மூசியாலாக்கு வந்து அந்த ஒரு நீடு தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே வரும். அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ்ல ஊப்பு மக்கானவும் சப்ஸ்டியூட்டா தான் வந்தான். சப்ஸ்டியூட்டா வரல, அது உட்கார வச்சாங்க. கிம்மின்ஜேவும் டாவும் தான் வந்து இந்த வீக்கெண்ட் ஆனாங்க. இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு கடைசி நிமிஷத்துல தான் போய் ஜெயிச்சாங்க. அவங்களுக்கும் 90+ 5th மினிட்ல அங்க வந்து கன்சீட் பண்ணாங்கன்னா, இங்க 90+ 7th மினிட்ல லெனட் கால் வந்து கோல் போட்டு. லெனட் கால் பத்தி நம்ம பேசியிருக்கோம் முன்னாடியே. என்னடா அது நெக்ஸ்ட் கமிங் ஆஃப் மெஸ்ஸிங்கிற மாதிரி லெனட் காலை வந்து பாக்குற மேடம் அப்படின்னு அந்த ட்ரிக்ஸா இருக்கட்டும், பால் கேரியிங்கா இருக்கட்டும், எல்லாமே செம்மையா பண்ணிட்டு இருக்கான். 17 வயசா 15 வயசோ 17 வயசோ. சோ நான் என்ன எதுக்கு ட்ரெண்ட்னு சொல்றேன்னா, ட்ரெண்டோடைய அந்த பிங்கிங் பால்ஸ் வந்து யூ நீட் ரிகவரி டிஃபென்ஸ். இதுல பயன்ல நீ சொல்லியிருக்க நல்ல பாயிண்ட். டியூவல்ஸ் ஹெட்டர் டியூவல்ஸ் வந்து வழக்கமா பயன் வந்து நிறைய லூஸ் பண்றாங்க. ஸோ அந்த செகண்ட் பால்ஸ் லூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஸ்பேசஸ் எங்க கிரியேட் ஆகுதோ, ஒரு கிம்மிச்சோ ஒரு பாவ்லோவிச்சோ இவங்க யார் ஆடுறாங்க, அந்த ரிகவரி பால்ஸ் எங்க வரும் உழுகுறதுன்னு பார்த்து தான் வந்து இந்த இடத்துல ஐ ஃபீல் லூயிஸ் டியாஸ் வில் பி மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபார் தீஸ் ரிகவரி டிஃபென்ஸ் ரன்ஸ். அந்த கேப்ஸை வந்து ஃபில் பண்றதுக்கு. ஏன்னா அவன் நான் ஸ்டாப் ரன்னிங். லூயிஸ் டியாஸோட ஒரே பெரிய அட்வான்டேஜ் வந்து நான் ஸ்டாப் ரன்னிங். ஸோ அந்த ரிகவரி டிஃபென்ஸுக்காக லூயிஸ் டியாஸை நிறைய யூஸ் பண்ணுவாங்களோங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது எல்லாத்த விட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் சரியா எனக்கு ரெஃப்ரி யாருன்னு தெரியாதுடா. ஆனா திருப்பி சொல்றேன் ரெஃப்ரி வில் பிளே அ பிக் பார்ட் இன் திஸ் கேம். நான் இப்பவே எழுதி கொடுக்குறேன், கண்டிப்பா ஏதோ ஒரு பெனல்டி வந்து லைட்டா வந்து ரியல் மேட்ரிட் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது நீ சொல்றத பார்த்தா. நான் ரெண்டையும் தான் சொல்றேன். நான் பயனுக்கும் சொல்றேன், ரியல் மேட்ரிடுக்கும் சொல்றேன். கேவலமான ஒரு ரெஃபரிங் விஷயம் கண்டிப்பா நடக்கும் இந்த கேம்ல. அடிச்சு சொல்ல முடியனால 2 லெக்ல ஒவ்வொரு லெக்லயும் ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பா நடக்கும். அது யாருக்கு நடக்கும்னு தெரியாது, பட் கண்டிப்பா நடக்கும். அது வந்து கேரண்டி இந்த கேம்ல. ஓகேவா? ஒரு கேவலமான ஃப்ரீ கிக்கு, இல்ல ஒரு பெனல்டி, ஒரு சாஃப்ட் பெனல்டி, சம்பந்தம் இல்லாத ஒரு ரெட் கார்டு கேரண்டி இந்த கேம்ல, சந்தேகமே கிடையாது. ஓகேவா? இன்னொரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். இப்போ எம்பாப்பே மிஸ் பண்ணா சிட்டி கேம். மிஸ் பண்ணும்போது வால்வர்டேய ஃபால்ஸ் 9 பண்ணி பாக்ஸ் கிராஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஆவலோவா, கரெக்டா? இப்ப எம்பாப்பே இஸ் பேக், வினிசியஸ் இருக்கான். ரைட் விங்ல யார் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல. குலர் ஆடுவானா, மஸ்டான்டுவானோ ஆடுவானா, எக்ஸாக்ட்லி. சோ வால்வர்டே ஒரு ரோல் இப்போ என்னவா இருக்கும்? ஏன்னா எம்பாப்பே இஸ் பேக். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை பழைய ஃபார்மேஷன் போனோம்னா நம்ம வந்து ட்ரெண்ட் டிராப் பண்ணிட்டு வால்வர்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ப்ராபப்ளி அதுதான் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ரைட் பேக் பொசிஷனா இருக்கும். ஏன்னா ட்ரெண்ட் டிஃபென்சிவ்லி அவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு. அண்ட் அவங்களுக்கு தேவை, ஏன்னா அந்த விங்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டப் பண்ற மாதிரி ஒரு ரைட் பேக் வேணும். ஏன்னா யூ ஹேவ் அ லூயிஸ் டியாஸ் அந்த சைட்ல ரொம்ப ட்ரிக்கி அண்ட் பேசி விங்கர். அண்ட் அட் த சேம் டைம் இஸ் அ ஃபார்மர் டீம்மேட் ஆஃப் நம்மளோட ட்ரெண்ட். ஸோ அதனால அது ஒரு அட்வான்டேஜா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஒரு பேஸ் பேட்டில் வந்துச்சுன்னா பையன் ரொம்ப சஃபர் பண்ணுவான். ஸோ அதனாலேயே வந்துட்டு ஐ ஃபீல் வால்வர்டே வந்து நீ கேட்டதுக்கு நான் ரைட் பேக்ல போட்டா டிஃபென்சிவ்லி அட்லீஸ்ட் சாலிடா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. இன்ட்ரெஸ்டிங். அதுதான் லைக் ஜஸ்ட் இன் ஜென்ரல் வந்து நம்ம டீம் லைன் அப் ஆர் இன்ஜுரி பூஸ்ட் இல்லாம பார்க்கணும்னா கேன் தான் நீ சொன்ன மாதிரி மேஜர் டவுட்டா இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து இஸ் பேக் டு டீம் போலர்ஸ். அதனால அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். இந்த சீசன் மட்டுமே 48 கோல் போட்டிருக்காரு. அப்போ எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருப்பாருன்றது உங்களுக்கே தெரியும். மேஜர் ப்ராப்ளம் ஃபார் ரியல் மேட்ரிட் வந்துட்டு கர்ட்டுவா இல்ல, போன கேமும் ஆடல. இஸ் பின் இன்ஜர்ட் அவுட் ஃபார் மோர் லைக் 3 to 4 weeks இன்னும் அவுட்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க தான் பிகெஸ்ட் மிஸ்ஸா இருக்கும். எம்பாப்பே வந்துட்டு ஒரு நீ இன்ஜுரினால வெளில வந்தாரு. பட் அப்பேரண்ட்லி அவரும் வந்துட்டு பேக் டு ஃபுல் ஃபிட்னஸ். ஸோ அவரு அவைலபிள். ஸோ மற்றபடி நாயர் தான் நம்ம வந்து ஞாபகம் இருக்க நடுவில் வந்துட்டு கோல் கீப்பரே இல்லை. எனக்கு வந்துட்டு செகண்டோ கோல் கீப்பரோ இல்லை, தேர்டோ இல்லை, யாரோ அண்டர் 17 போட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ நாயர் போன கேம் ஆடிட்டாரு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த கோல் கீப்பர் பிரச்சனை இருக்காது. பட் ஸ்டில் இன்ஜுரிஸ் வைஸ் பெருசா வந்து ஒண்ணுமே பிளாக் பண்ண போறது இல்லை இந்த 2 டீமை. ஸோ ஃபைனலா வரும் இந்த கேம் எப்படி இருக்கும், என்ன ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம்? பயங்கர அட்டாக்கிங்டா, 2 டீமுமே பயங்கர அட்டாக்கிங். ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ரியல் மேட்ரிட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேம் அட் ரியல் மேட்ரிட் ஹோம். இது வந்து போன வீக் வந்து போன கேம் அப்போ நிறைய பேர் ரியல் மேட்ரிட்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, 5 கோல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சரிப்படி வாங்கினாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற மக்கள்லாம் இப்ப வந்து திருந்திட்டாங்க. திருந்தனால வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ரியல் மேட்ரிட்
ரியல் மெட்ரிட் ஹோம். அதனால வந்து என்ன வேணாலும் நடந்தாலும் ஐ ஃபீல் ரியல் மெட்ரிட் வின் ஆர் டிரா. இதுதான் ரிசல்ட். ரியல் ஆமாடா, மெட்ரிட் வின் ஆர் டிரா. எல்லாரும் பாரு அடி வாங்கி திருந்திட்டோம். அதனால இதுக்கப்புறமா ரியல் மேட்ரிட் எல்லாம் டவுட், சாம்பியன்ஸ் லீக்ல டவுட் பண்ணீங்கன்னா என்னையும் சேர்த்துதான். நானும் தான் சொன்னேன் எப்படி ஜெயிப்பாங்க ஃபார்ம்ல இல்லன்ட்டு. நானும் அடி வாங்கிட்டு திருந்திட்டேன். இப்ப நானும் சொல்றேன் ரியல் மேட்ரிட் தான் ஜெயிப்பாங்க. ஐ வில் கோ. ஆனா வந்து நான் ஒரு 3-1 விக்டரின்னு சொல்றேன்டா ரியல் மேட்ரிட். ஃபார் மீ இட் வில் பி மச் க்ளோசர். 3-2 ஹை ஸ்கோரிங் பட் 3-2 அந்த மாதிரி ஒரு விக்டரி வந்து ரியல் மெட்ரிட் இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் தாண்டி வந்தோம்னா ஒரு பயங்கரமான ஸ்னூஸ் ஃபெஸ்ட் நம்மளுக்கு வந்து காத்திருக்குது. அங்க சொல்லு, அதை பத்தி சொல்லு. ஏன்டா அதை பத்தி பேசுறோம்? வேணாண்டா, அடுத்தது போங்கடா. இந்த கேம் யார் ஜெயிச்சாலும் யூஸ் இல்ல. அடுத்த கேம்ல தோத்து போயிருவானுங்க எவனா இருந்தாலும். எதுக்கு இந்த கேம் பத்தி பேசிட்டு சொல்லு. ரெண்டு கேம்ல வந்து 2 காம்படிஷன் விட்டு வெளியே வந்திருக்கீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் கேம் சரி ஃபைனல், அதனால வந்து அலோவ் பண்ணலாம், அதை பத்தி பேச வேண்டியது இல்லை. 2வது கேம் சாம்பியன்ஷிப் சைடு சவுத்ஆம்ப்டன், அவங்கள்ட்டயே வந்துட்டு ஒரே ஒரு கோலை போட்டு 2-1 என்ற லாஸ் கணக்கில் அந்த கேமையும் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆர்டெட்டா அதுக்கப்புறம் சொல்லியிருக்காப்ல, என்னமோ என்னோட டம்மிஸ்ல அது இதுன்னு வருது என்னமோ சொல்லியிருந்தாங்க. ஆர்சனல் ஃபேன்ஸ் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ரொம்ப வாய மூட்டு கம்முன்றா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டைம் ஆஃப் த சீசன் சொல்லிட்டு ஒரு 4 வாட்டி சொல்லியிருக்காராம். திடீர்னு அந்த காயெல்லாம் ஒரு நாள் வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு பஞ்சா வெளியே வந்துச்சான். அன்னைக்குத்தான் தெரியுமா அந்த கிளிக்கு இந்த காய் என்னைக்குமே பழுக்காது. வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கான். வருஷம் அடி வாங்கிட்டு இருக்கோம். பேச மட்டும் வேணான்னு சொல்றான். எதுக்குறான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான்? டென்ஷன் ஆகுதா? சரி, என்ன ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஸ்போர்ட்டிங் அவே போறீங்க. ஸ்போர்ட்டிங் நம்ம பேசுறாங்க. FA கப்ல வெல்ல வந்துட்டோம்னா முன்னாடி தெரிஞ்சிச்சு இந்த கேம் ஜெயிச்சா அடுத்தது மேன் சிட்டி தான் ஆடணும். இன்னொரு ஹை லெவல் பிக்சர் போய் நம்மால போய் அங்கிருந்து அடி வாங்கிட்டு வரணுமான்னு யோசிச்சோம். இன்னொரு கேம் அடி வாங்குறதுக்கு இப்பவே அவுட் ஆகிட்டா பெட்டர்னு யோசிச்சு அப்படியே சரி ஓகே லூஸ் த மேட்ச் அப்படின்னு வந்துட்டு 1 நாள் டிராக் அப்புறம் விட்டுன்னு சொல்லி தோத்து போயிட்டோம். இதுதான் நடந்ததுன்னு இப்படி நினைச்சாதான் என் மனசு தெரியுது. அதனால விட்டுரு, நான் நம்பிடு. சரி, கேம் வரும். இல்ல ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன். ஸ்போர்ட்டிங் கூட நல்ல ஞாபகம் இருக்கா சுபாஷ்? 2 இயர்ஸ் முன்னாடி இதே ஸ்போர்ட்டிங் கூட யூரோப்பா லீக் ஆடினீங்க. ஞாபகம் இருக்கா என்ன நடந்துச்சுன்னு? யாக்கரஸ் இருந்தாரு, 4-1 ஜெயிச்சு நினைக்கிறேன். அப்பதான் இந்த செலிப்ரேஷன் ஃபேமஸ் ஆச்சு. நம்ம கேப்ரியல் வெர்சஸ் யாக்கரஸ். இப்போ கேப்ரியல் பிளஸ் யாக்கரஸ் 2 ஸ்டார் ஸ்ட்ரைக்கர்ஸ். எத்தனை கோல் போடுவீங்கறத எல்லாரும் கேக்குறாங்க. இன்னொருத்தன் தான் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருக்கான். அந்த ஒருத்தன் யாருன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். சொல்லு, நாங்க வந்து எத்தனை கோல் போடுவாங்கன்னு மக்கள் எல்லாருமே கேக்குறாங்க. கொஞ்சம் பாரபட்சம் பார்த்து ஸ்போர்ட்டிங் அடிப்பீங்களா இல்ல ஃபுல் ஃபோர்ஸா போய் ஒரு 4 கோல்? நான் இப்பவே சொல்லிடுறேன் ஆக்சுவலா. ஆனா என்னன்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க என்னடா இது ஆர்சனல் தான் நீ ஆக்சுவலா இப்பெல்லாம் நினைக்க மாட்டீங்க. ஒரு வாட்டி நினைச்சிருந்தா ஓகே. ஆர்சனல் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிக்லி ஹையஸ்ட் பர்சன் டு இதுவா கோ டு தி ஃபைனல்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு மட்டும் தான் நாங்க எல்லாத்துலயும் ஜெயிக்கிறோம். இது பிரீமியர் லீக் ஆரம்பிக்கும் போதும் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி எங்களுக்குன்னு வானுங்க, சாம்பியன்ஸ் லீக்கும் எங்களுக்கு தான் வானுங்க. ஆனா ஒரு ரவுண்ட் போறப்ப குறையறது நான் தானே பாக்குறேன். எனக்கு தான் தெரியும் போக வந்து குறைஞ்சிக்கிட்டே 8 out of 8 wins in the league. தெரியும். நீங்க அதுதான் ஈஸியா லெவர்கூசன் கூட ஈஸி விக்டரிஸ். புரிஞ்சுதா? ஹோம்ல லெவர்கூசன் ஒரு மூச்சே விட முடியாத அளவுக்கு ஒரு 2-0 விக்டரி, ஈஸி விக்டரி. இருக்கிறதுலயே ஈஸியான டிரா செமிஃபைனல் வர வரைக்கும். ஸ்போர்ட்டிங் அதாவது அந்த பாரபட்சம் ஸ்ட்ரைக்கர் எப்படின்னா, நீங்க கூட்டிட்டு வந்த ஸ்ட்ரைக்கரை தாண்டி ஐயோ எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணுமே இன்னொரு ஸ்ட்ரைக்கர் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? அவனுடைய பெஸ்ட் பிளேயரை தூக்கிட்டு வந்துட்டீங்க. இந்த சீன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு பிளேயரோட ரீப்ளேஸ் பண்ணி அவங்க இன்னும் பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஸ்போர்ட்டிங்க வந்துட்டு குறைச்சி இடப்பட முடியாது. they have a very good record against European opponents in the season. சோ அவங்க வந்துட்டு சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. பெருசாலா ஒன்னும் தோத்து போல. வெறும் அந்த போலோ கிளிம்ப்ல லைட்டா ஒரு ஸ்லிப் ஆச்சு. ஆனா அதையும் போட்டு முடிச்சுட்டானுங்க மறுபடியும் செகண்ட் லெக்ல. ரிகவரி ரேட்ஸ் பை தி வே. சோ நீ வந்துட்டு சும்மாறா இந்த ஸ்டாட்ஸ் ஈத்தல எடுத்து வராரா? மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துண்ட போடுற மாதிரி தெரியுது. என்ன பெரிய பால் ரிகவரி ரேட்ஸ். ஆர்சனல் எப்படி ஆடுவாங்கன்றது எங்க ஃபேன்ஸ் எங்களுக்கும் தெரியல, பிளேயர்ஸ் அவனுங்களுக்கும் தெரியல, கான்பிடன்ஸ்ன்றது அவனுங்களுக்கும் இல்ல எங்களுக்கும் இல்ல. ஓகேயா? சோ சிம்பிளா சொல்றேன், நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு நல்லது, இல்லன்னா நாங்க அடிப்போம் பயங்கரமா. ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான். ஆர்டேட்டா கிளம்பு, பிளேயர்ஸ் கிளம்பு, எல்லாரும் கிளப் மூடுங்க, அவ்வளவுதான். இது எப்படியாச்சும் இந்த கேமை ஜெயிச்சுட்டு செமிஸ் வந்து போங்க, அவ்வளவுதான் கேட்கணும். செமிஸ்ல பார்சா அடிச்சு அமுச்சு விட்டுருவானுங்க, பட் அதிகமாச்சும் போங்க. சிம்பிள். கேம் வந்துட்டு ரொம்ப டஃபா தானே இருக்கும், ஈஸியா தான் இருக்காதா. நீ சொன்ன மாதிரி போரிங்கா இருக்கும், ஆனா போரிங்கா இருக்கும், டஃபா இருக்கும்.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-1 2-0 அப்படின்னு வந்து ஓவராலா சொல்றேன். 2 லீக்கையும் சேர்த்து அப்படி முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஆமா. அதனால எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஈஸியா ஆர்சனல் வந்து ஒரு 1-0 2-0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதடா, வானாண்டா. டேய் ஒரு நிமிஷம் இருடா. ஏன் தெரியுமா ஈஸின்னு சொல்றேன்? நீங்க கோல் போடுவீங்களா போட மாட்டீங்களாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா கோல் விட மாட்டீங்க. ஓகேவா? வெரி பிக் டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களோட ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்டாக்கே உங்க டிஃபென்ஸ் தான். அதனால உங்க டிஃபென்ஸை நம்பி என்னால நம்ம பேச முடியும். அதனால நீங்க எப்படி இருந்தாலும் ஸ்போர்ட்டிங் கன்சீட் பண்ண மாட்டீங்க. ஆனா நீங்க கோல் போடுவீங்களா அப்படிங்கறது நீயும் மேனேஜரும் பிளேயர்ஸும் தான் பதில் சொல்லணும். அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. கஷ்டம்டா. அந்த அளவுக்கு நீங்க சான்ஸே கொடுக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் இப்ப நான் சொல்றேன்டா, இந்த என்ன ஸ்போர்ட்டிங் ஃபர்ஸ்ட் லைக்கா ஒரு 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் ஸ்போர்ட்டிங் அடிச்சாங்கன்னா அதுவே மிகப்பெரிய விக்டரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெக்ல. 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட், புரிஞ்சுதா? அதை அடிப்பாங்களான்னு பார்க்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆர்சனலுக்கு. அதாவது ஸ்போர்ட்டிங். அடிச்சிருவாங்க பாரு. 10 நிமிஷம்னா first 10 நிமிஷம் பொய் பொய்யா பேசிட்டு கேப் நாங்க தூங்குவோம் பாரு. அந்த கேப்ல வந்து 5 ஷாட் ஆன் டார்கெட் அடிச்சு போயிருவாங்க அவனுங்க. இப்படியே பொய்யா போய் சுத்திட்டு இருக்கிறான். சரி, அடுத்த கேமுக்கு வருவோம். அதுல ஈஸி ஆர்சனல் வின் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்சலோனா வர்சஸ் அத்லெட்டிகோ மெட்ரிட். இது நான் சொல்லணும், செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த கேம்ல சொல்லு. அத்லெட்டிகோ மெட்ரிட் finished லோவர் தென் பார்சலோனா. கரெக்டா? அத்லெட்டிகோ மெட்ரிட் வென்ட் த்ரூ தட் அந்த குவாலிஃபிகேஷன் போய் வந்தாங்க. கரெக்டா? ஆனா அத்லெட்டிகோ மெட்ரிட் ஆர் பிளேயிங் செகண்ட் அட் ஹோம். ஏன் தெரியுமா? செம்ம ரூல் இது. ஏன்னா அத்லெட்டிகோ மெட்ரிட் பீட் டாட்டனம் who finished above பார்சலோனா. சோ டாட்டனமுடைய கோஎஃபிஷியன்ட்ட வந்துட்டு அத்லெட்டிகோ மெட்ரிட் எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் அத்லெட்டிகோ மெட்ரிட் பார்சலோனா முன்னாடி முடிச்சதுக்கு அவங்களுக்கு என்ன இப்ப பெனிஃபிட்? யூஸ் கிடையாது. பார்சலோனா யாரை வந்து பீட் பண்ணாங்க? நியூகாஸ்ல பீட் பண்ணாங்க. ஆனா பார்சலோனா வந்து ஏற்கனவே நியூகாஸ்லோட ஹையரா தான் இருந்தாங்க. கரெக்டா? பட் இவங்க முடிச்சதுக்கு அட்வான்டேஜ் வேணும்ல. இப்போ என்ன புரியல எனக்கு. என்ன அட்வான்டேஜ்? உன்னுடைய ஆப்போனன்ட் விளையாடுற ஆப்போனன்ட் வந்துட்டு உன்னை விட ஹையரா ஃபினிஷ் பண்ணவன பீட் பண்ணிட்டு வந்திருக்கானே. அப்ப அவனுக்கு என்ன இது இருக்குது? அதுக்கு என்னடா இப்ப மாலை முடிச்சிருக்காங்களே. டெக்னிக்கலி பார்த்தா இவங்களுக்கு தான் ஹையர் இருக்கணும். இவங்க 8 கேம்ல ஹையரா முடிச்சிராங்க. ஒரு ரெண்டு நாக் அவுட் கேம்ல ஹையரா வின் பண்ணதுக்கு டசன்ட் மேட்டர். அப்ப நீ வந்து அவனோட டசன்ட் மேட்டர். டசன்ட் மேட்டர். நீ வந்து அவனோட ஆப்போனன்ட். பார்சலோனா ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிருவாங்க. இதெல்லாம் அன்ஃபேர்னு எழுதி போடுங்க, இங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது தேவையே இல்லாத பதிவு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்லயே பார்சலோனா தைய முடிச்சிருவாங்க. கேம்ப் நூல நம்ம வந்து இதெல்லாம் வந்து சூழ்ச்சிடா. இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். சூழ்ச்சியும் கிடையாது, வீழ்ச்சியும் கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் லெக்லயே அத்லெட்டிகோ மெட்ரிட் வந்து சிமியோனே ஹஸ் நெவர் ஒன் அட் கேம்ப் நூ என்னமோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் இருக்கான். நெவர் ஒன் அட் கேம்ப் நூ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரெக்கார்டை வச்சுக்கிட்டு என்ன கொழுப்பு தெரியுமா? இப்ப நான் இங்க போய் பார்த்து இந்த வீக்கெண்ட் தான் ஆடினாங்க. சரியா? 2-1 அத்லெட்டிகோ மெட்ரிட் ஹோம்னு நினைக்கிறேன். 2-1 பார்சலோனா ஜெயிச்சாங்க. இந்த வீக்கெண்ட் தான் சேம் அவங்க இடத்துக்கு தான் கேம் ஜெயிச்சாங்க. சரியா? ஆனா என்ன தெரியுமா கொழுப்பு? தலைவர் ஹூலியன் ஆர்வெல்லஸ் எல்லாம் வந்து பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காரு இந்த கேம்ல. எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? அது வந்து அட்டாக்கர்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு யார் தெரியுமா ஆடினாங்க? அதான் பாக்குறேன். என்னமோ லீக்ல வந்துட்டு தேர்ட் பினிஷ் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி வந்து அதுல உட்கார வச்சு அத்லெட்டிகோ வந்து நீ ஒரு கேம்னு வச்சிருந்தா கூட நம்பிக்கை இருக்கும். ஓகேயா? 2 கேம்னு வச்சிருந்தா சத்தியமா வாய்ப்பே இல்லை. அவங்களால ஓமன் அவே அவங்களால டிஃபெண்டே பண்ண முடியாது. பார்சலோனா போட்டு பிரிச்சு எடுத்துறாங்க ஈஸியா. பெரிய விஷயம் பார்சலோனாக்கு வந்து ரஃபினியா மிஸ்ரா. ரஃபினியா இஸ் அவுட் ஃபார் போத் லெக்ஸ். கிட்டத்தட்ட இன்னொரு 1 மந்த் ஃபுல்லாவே ரஃபினியா அவுட் அப்படின்ட்டாங்க. அது வந்து பெரிய மிஸ் ரஃபினியாக்கு. காவி இஸ் பேக். இந்த வார காவி வந்து ஆடி இருக்கான். லெவன்டோஸ்கி சப்பா வந்திருக்கான். ஃபெரண்டாரஸ் எல்லாம் எதுக்கு போடுறாங்க ஸ்குவாட்ல? அவனும் வந்து சப்பா தான் வந்திருக்கான். பட் பார்சலோனாக்கு வந்துட்டு இந்த வார பெட்ரி அவங்க எல்லாமே வந்து ஆடி இருக்காங்க. ராஷ்வர்டு, லமின் யமால் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த கேம்ல ராஷ்வர்ட் ஒரு சம கோல். அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ராஷ்வர்ட் தான் போட்டான். ஒரு அவனே எடுத்துட்டு போய் லெஃப்ட் ஃபுட்டட் ஷாட் அண்ட் தி ஃபார் போஸ்ட் செம்மையா போட்டான். ரஃபினியா இல்லாத மாதிரி ராஷ்வர்ட் அந்த இடத்துல ஆட போறான். ஐ திங்க் ஹி வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தேர் அட்டாக். ஆனா ரஃபினியாவோட ரிகவரி ரன்ஸ் வந்து ராஷ்வர்டுக்கு வராது. அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த இடத்துல. ரஃபினியாவோட மிஸ் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் லெக்லயே கேம்ப் நூல நம்ம வந்து பார்த்தோம். அந்த ரிட்டர்ன் 3-0 லீடுக்கு அப்புறம் 4-0 லீடுக்கு அப்புறம் 3-0 வந்துட்டாங்க. நினைச்சதா பண்ணிருக்கலாம். 2-3 சான்ஸ் இவங்களாதான் விட்டாங்க. ஓகேவா? சோ சொல்ல போனா ஃபர்ஸ்ட் லெக்லயே பார்சலோனா ஒரு 3-0 4-0 போட்டு அத்லெட்டிகோ மெட்ரிட் முடிக்க போறாங்க. அதான் வந்து இந்த கேமை எதிர்பார்க்க போற சத்தியமா. ஏன்னா இதுல வேற அவுட்கம் இருக்கிறதுக்கே சான்ஸே கிடையாது. அதுவும் கேம்ப் நூல ஏதோ அவேனா கூட சொல்லலாம். கேம்ப் நூல எத்தனை கோல் அப்படிங்கறதான் நீ சொன்னதுதான். கேம்ப் நூல வந்துட்டு அவங்க போட்டு மேட்ச் முடிச்சிடணும். நீ கேட்டனா அவங்க வந்து ஒரு 4 கோல்ஸ் 5 கோல்ஸ் ரீட வச்சுட்டு முடிச்சிடணும். அவங்க வந்து யோசிக்க கூடாது கம்பேக் பத்தி எல்லாம் அங்க. அதனால வந்துட்டு ஒரு 1-0 2-0 எல்லாம் பத்தாது. ஒரு 4-0 அட்லீஸ்ட் 3 to 4 கோல்ஸ் டிஃபரன்ஸ்ல அவங்க லீட் வச்சிருந்தாங்கன்னா இந்த டை 100% ஓவர். இல்லனாலுமே வந்து 95% ஓவர். 100 ஆக்குறதுக்கு ஒரு 3 இல்ல 4 கோல் இருந்தா போதும். என்ன தெரியுமா விஷயம்? அராவோ இன்ஜர்டா. அதனால எல்லாரும் அப்பா
பார்சலோனா நல்லது. கண்டிப்பா வின்றா. அதான் அப்பாடா பார்சலோனா கண்டிப்பா வின்றா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த பெர்னாலும் வந்து இன்ஜர்டு ரிகவர் ஆவானா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ எனி சைடு அங்க வந்து ஆல்வரஸ் லுக்மன் 2 பேரையுமே ஃபுல் ரெஸ்ட். அவங்க எந்த நிமிஷமே வந்து ஆடவே இல்லை அந்த அந்த மேட்ச்ல. வந்து கடைசியில தான் லெவன்டோஸ்கி ஒரு கோலை போட்டு அந்த கேம் வந்து ஜெயிச்சாங்க 2-1 அப்படின்னு சொல்லிட்டு லீக்ல. ஸோ தட் கேவ் தம் தட் 7 பாயிண்ட் அட்வான்டேஜ். பட் ஐ திங்க் இட் ஷுட் பி பிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார் பார்சலோனா தான். ஃபர்ஸ்ட் லெக் அட் ஹோம் கேம்ப் நூ, ஃபுல் க்ரௌடு, ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்க போறாங்க. எத்தனை கோல் அடி வாங்க போறாங்க அத்லெட்டிகோ மெட்ரிட்ங்கிறதா இருக்கு. அத்லெட்டிகோ மெட்ரிட்க்கு ஏதாச்சும் ஒரு ஸ்மால் சான்ஸ் வேணும் அப்படின்னா முடிஞ்சா டிரா எடுக்கணும், இல்ல 1 கோல் டவுன்ல போகணும். அவ்வளவுதான். அந்த 1 கோல் டவுன்ல இது போனாங்கன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு. 2 கோல்ஸ் டவுன்ல போனா கூட கேம் ஓவர். இங்கேயே இருந்து கேம் ஓவர். அங்க போய் அத்லெட்டிகோ 2 கோல்லாம் போட்டு பார்சலோனா பீட் எல்லாம் பண்ண போறது கிடையாது. பட் செகண்ட் டல் கேமுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் டல் கேம் பேசிட்டோம். ஓஹோ செகண்ட் டல் கேம் பெஸ்ட் மேட்ச் கடைசியில சேவ் பண்ணி வச்சுட்டு அத பத்தி பேசணும் தான் உன்னோட குறிக்கோள் எனக்கு தெரியும். எங்களுக்கும் அதான் வேணும். ரெக்கார்டிங் முன்னாடி ஜவாரு ரெக்கார்டிங் முன்னாடி தானே பச்சை போய் பேசினேன். கடைசியில இந்த கேம் வச்சுக்கலாம்டா, அதுல ஒண்ணுமே கிடையாது. நானே இன்ட்ரோடக்ஷன் தரேன். the biggest team in the Champions League in recent history. PSG. Real Madrid அப்புறமா PSG பெஸ்ட் டீம் சாம்பியன்ஸ் லீக்ல ஆடக்கூடிய லிவர்பூல் வந்துட்டு ரீசெண்டா ஒரே ஒரு டைட்டில் அடிச்ச பிஎஸ்சியோட ஆட போறாங்க. வெல்கம் டு த பிகெஸ்ட் கேம் இந்த வாரத்தோட சாம்பியன்ஸ் லீக்ல. என்னடா அத்தோட அந்த ப்ரிவியூ நிறைவடைந்தது. நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். அட போடா, ஏடா எத்தனை கோல் வாங்குவோங்கிறது மட்டும் தான்டா கேள்வி. ஏன்னா இந்த வீக்கெண்ட்ல எங்க பிளேயர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டாங்க, டேய் போடா இந்த சீசன் இதுக்கு அப்புறம் ஆட போறது இல்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க. இந்த செகண்ட் கோல் தேர்ட் கோல் இருக்கிற ஃபோர்த் கோல்லாம் நடக்கிறானுங்க. சரி போய் கோல் போடுறியா போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழகா வந்து நடந்து போறானுங்க. அந்த அளவுக்கு மனசெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. வாழ எல்லாத்தையும் ஒரு வெறி ஏத்தி உள்ள வச்சுக்கின்னு வந்து பிஎஸ்சி இன்னும் பாலண்டரை புடிக்கிட்டு போறோம் உண்டேன்ற மாதிரி ஆட போறாங்க டெம்பலே அகைன்ஸ்ட் தான். இதுதான் உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே புடுங்கிறதுக்கு எங்கள்கிட்ட இது மட்டும் தான்டா இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஏன்டா எத்தனை கோல் வாங்குவோம்னு தெரியாம போன வருஷம் இதோட பிஎஸ்ஜி மோசமா இருந்தாங்க. சரியா, இங்க இப்ப இருக்க ஸ்குவாடோட மோசமான ஒரு ஃபார்ம்ல வந்து இந்த கேமுக்கு வந்தாங்க. அப்போ கூட இந்த ஃபர்ஸ்ட் லெக்ல கம்ப்ளீட் டாமினேஷன் ஸ்டார்ட் டு பினிஷ் ஆலிசன் மட்டுமே ஒத்தால எங்களை கேம்ல வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் லெக். சரியா, இப்போ அப்போவாச்சும் எங்க டீம் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாமே கோஆர்டினேஷன் இருந்துச்சு, சாலா செம்மையா ஃபயர் பண்ற அதெல்லாமே இருந்துச்சு. ஆனா வந்து அவ்வளவு கிளம்பணும். இப்போ எங்கனால ஒரு 3 பாஸ் கூட போட முடியல. அவ்வளவு மோசமா ஆடிட்டு இருக்கோம். புரியுதா? எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸ் வேண்டது தெரியுமா? அதாவது லிவர்பூல் ஃபேன்ஸ் 2 ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் என்ன தெரியுமா, சரிடா ஒரு 3 கோல் மட்டும் போட்டு விட்டுருங்கடா, கொஞ்சம் ஒரு மானத்தோடயாச்சும் நாங்க திரும்பி வந்துடுறோம் அப்படின்னு. இன்னொரு பாதி ஃபேன்ஸ் எப்படி தெரியுமா, பத்தாது 7 கோல் போடுங்க அப்பதான் எங்க மேனேஜரை வெளியே அனுப்புவாங்கன்னு வேற பாதி ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து சுத்தமா ஹோப்பே இல்லாம ஒரு கேமுக்குள்ள போறோம்னா இந்த கேம் தான். எத்தனை கோல் வாங்குவோங்கிறத போறீங்க. உங்க சாலாவோட லாஸ்ட் சீசன் இவ்வளவு பெரிய லெஜெண்டுக்கு ஒரு வேற லெவல் சென்ட் ஆஃப் கொடுக்க வேணும். உங்க டீம்ல எல்லாருமே அவைலபிளா இருக்காங்க. அப்புறம் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்துட்டு என்ன ஒரு ஈசாக்குமே கிட்ட வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். சரி அது கூட விடு, அவன் வரல அது வேற விஷயம். மத்தவங்க எல்லாம் வந்துட்டாச்சுல, அந்த ஒரு 120 மில்லியன் கழிச்சுட்டு மீதி எல்லாம் இருக்காங்க தானே. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மாறா, அவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான். போன கேம்ல 4 சான்ஸ் வந்துச்சுடா, 4ல ஒரு சான்ஸ் கூட எடுக்கலாம். யாருடா? ஈசாக்குலடா, சாலாவை சொல்லிட்டு இருக்கேன்டா. ஈசாக்குல என்ன வரலடா, 4 சான்ஸ் பெனல்டி மிஸ், எல்லாமே மிஸ்டா. ஐயோயோ ஏன் தான் இப்படி ஆறானே தெரியல. முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நான் வெளியே போறது உறுதியானாலுமே இல்லையே, இந்த மேனேஜரே கூட்டிட்டு தான் நான் வெளியே போவேன்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் சாலா. அதனால வந்து சான்ஸே இல்லடா இந்த கேம். சீரியஸா அந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேம்ப் நூ போனோம். அப்போ வந்து டீம் நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து அப்போவே 3 கோல்ஸ் அடி வாங்கிட்டு வந்தோம். மெஸ்ஸி சுவாரஸ் எல்லாம் பிரிச்சாங்க. அதோட ரொம்ப மோசமான நிலைமையில இப்ப இருக்கும். ஏன்னா பேண்டைக்கெல்லாம் வெளியே வந்து சொல்லிட்டான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே, I think we stopped playing. We didn't want to play after the 70th minute அப்படின்ட்டான். அதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசம். நீ என்ன வேணா ஸ்கோர்ல நின்றுட்டு போ, சரியா? when your captain comes out and says we stopped playing, அதோட ஒரு உச்சகட்ட அவமானம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான அந்த கேம், அந்த மேன் சிட்டி கேம். புரியுதா? இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, நாங்க என்னமோ பெரிய சைடு மாதிரி பிஎஸ்ஜி அவங்களோட கேமை வெள்ளிக்கிழமையே ஆடிட்டு வேற வராங்க.
எங்களுக்கு வேற ஆமா அதுல தெரியும்ல, டெம்பல் 2 கோல் ஒரு வாலி கோல் போட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கான் போலயாங்க. கரெக்டா எங்க கேமுக்கு வந்து ஃபார்ம்ல வந்துட்டான். அதனால அந்த அளவுக்கு ஒரு இதுல வந்துட்டு இந்த கேமுக்குள்ள வராங்க. அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் வீக்கெண்ட் கேம கேன்சல் வேற பண்ணிட்டாங்க. நாங்க பெரிய ஸ்குவாட் மாதிரியும் எங்களை அடிக்கிறதுக்கு வந்துட்டு கேம கேன்சல்லாம் பண்ண வேண்டிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க அநியாயத்துக்கு. அதனால அக்ரிகேட் 5-ஆ 6-ஆ 7-ஆ அப்படிங்கறதா இந்த கேம். ஏன்னா போன தடவை 8-2 சொல்றேன்டா, லிவர்பூல் 6-0 ஃபர்ஸ்ட் லெக்ல ஒரு 3-0 ஜெயிப்பீங்க. வாங்குவோம் அப்புறம் போய் வாங்குவோம்னு சொல்லு. அந்த மாதிரி சொல்லு. நான் ஆமா தைரியமா சொல்றேன்டா. ஐ ஃபீல் லிவர்பூல் வந்து ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் சாலாக்காக வந்துட்டு இந்த பிக்சர் நல்லா ஆடணும்னு சொல்லி ஈஸியா வின் பண்ணிடுவீங்க. ஈஸி எத்தனை கோல்ஸ்ங்கிறத நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் மக்களே, நீங்க எல்லாம் பாக்குறவங்க எல்லாமே வந்து உங்க காமெண்ட்ஸ் உங்களுடைய வியூஸ் எல்லாமே வைங்க. 4 கேம் பத்தியுமே வந்து 4 கேமையும் யாராச்சும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றீங்களான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெக் 4 ஃபிக்ஸ்டரையுமே யாராச்சும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெரிய ஷவுட் அவுட் வந்து நாங்க ரிவ்யூ கண்டிப்பா கொடுக்குறோம். ஸோ மறக்காம 4 கேமோடைய காமெண்ட்டையும் இந்த 4 கேமோடைய ரிசல்ட்டையும் காமெண்ட்ல ஒன்னா வைங்க. யாராச்சும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றீங்களான்னு வந்து நம்ம ரிவ்யூ வீடியோ சந்திக்கிறோம்.